வணக்கம் ராஜி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, வீரபாண்டி, ஓமலூர், எடப்பாடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. சேலம் நாடாளுமன்றத்தில் 16,58,681 வாக்காளர்களாக உள்ளனர். நேற்றைய தினம் 1766 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டது. இதில் 130 வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவையாகவும் அவற்றில் 14 வாக்குச்சாவடி மையங்கள் மிகவும் பதட்டமானவையாகவும் கருதப்பட்டு நுண் பார்வையாளர்கள் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு பாதுகாப்பான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 78.13% வாக்குப்பதிவானது. அதிகபட்சமாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 84.71 வாக்கு பதிவானது. பதிவான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சேலம் கருப்பூர் பகுதியில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான அரசியல் பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்பொழுது வாக்கு இயந்திரங்கள் முழுவதும் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் மிக உயரிய பாதுகாப்பு அறையில் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வைக்கப்பட்டு அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. காவல்துறையினர், துணை ராணுவத்தினர் என்று 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரும் அந்த கல்லூரியை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதி முழுவதும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராஜி.